செட்டிநாட்டு மாமியார் தனது மருமகளை குறை சொல்லி புலம்புவதாக கவிஞர் அமைத்த வரிகள். நல்லாத்தான் சொன்னாரு நாராயண செட்டி, பொல்லாத பெண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு, வள்ளூரை கொண்டு வந்து வாசலிலே விட்டாரு, கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு, ஊரெல்லாம் பெண்ணிருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும், 8 கண் விட்டரிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கள் போல ஒன்ன கூட்டி வந்தோம் வீடு வர, 6000 வரைக்கும் அள்ளி வச்ச சீதனமும் 6 வண்டி சாமானும் அடுக்கி வைக்க பாத்திரமும் சொக்கவள்ளி பால்குடமும் சோதிமின்னு ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் 8 கல் மூக்குத்தியும் 7 பவுன் சங்கிலியும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையுமே 10 வகை விரிச்சு வச்ச கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சி செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்க தம்பி தன் மகளை தந்திருந்தான். வந்தாளே காளியம்மா வாய்க்கரிசி இல்லாம, அப்பம் கொடுத்த சொத்து 6 நாள் தாங்காது, கப்பலிலே வருதுன்னு கதையா கதை படிச்சான், கண்ணா வளர்த்த பிள்ளை காலேஜில் படிக்க வச்சு மண்ணாளும் ராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில், பெண்ணா யுவசனிய புத்தி கட்டு போனேனே, தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும், உன்ன ஒரு கை கொடுத்தா உள்நாக்கில் நீர் வடியும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வமெல்லாம், அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே, அடுப்படிக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்தா பாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே, இவளும் சமைச்சாலே எல்லாம் தலையெழுத்து, முருங்கையில கீரை முளையா முளைச்சதடி, விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி, குப்பையில கீரை கொத்தாய் கிடைச்சதடி, அப்பா இவ எடுத்து அகப்பையில் கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளிய போல் தையலிலை போட்டு வச்சாலே சாமி இந்த வலுசார தந்தானே, வந்த நாள் தொட்டு என் மகனை பிரிச்சு வச்சா எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி, தலகாணி மந்திரத்தால் தாய மறக்க வச்சா, கொலகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா, மலையரசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும், பலகாரம் தின்பதற்கும் பசியை எடுக்கலடி, ராசா கிளி போல நல்ல பிள்ளை பெத்தெடுத்தேன், பேசா கிளியாச்சு பொண்டாட்டி நனவாச்சு, ஊசி பணியாரம் உளுந்து வடைக்கு ஊசலடி, பாருடான்னு சொன்னா பார்க்காம போறாண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்க மனம் இல்லையடி, எப்பவோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு, கொப்பாக எங்கையா கொடுத்த நாள் வந்துருச்சு, இப்பாவி கையில இலிசோறு திங்கணுமா, ஆத்தா கொடுத்தாலே 6 தலைமுறைக்கு, ஐயா கொடுத்தாரே 500 பொன் வரைக்கும், பூமி கொடுத்தாரே போட்டாக்க பொன்வளைய, சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் கொடுத்ததெல்லாம் பாவி மகமால பகுத்து கொடுத்தேனே, நீட்டி படுக்கும் வர நிம்மதியா வாழ்ந்தேனா, ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, பல்லக்கு தூக்கி பரிவாரம் தூக்கி வந்து பச்சை மரம் வெட்டி பட்ட விறகடிக்கு வச்ச பின்னே மீண்டும் வாழ வர போறேனா, கொல்லி வச்சு தலைமாட்டில் குடமுடைக்க வந்த பிள்ளை பள்ளி வரை என்ன பார்த்து வச்சு காத்தானா, தேவி விசாலாச்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானா, மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானா, நல்லாத்தான் சொன்னாரு நாராயண செட்டி.